पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे। இப்போ உங்களை யாருன்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா உங்கள் பேர் தான் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் யார், வாழ்க்கைனா என்னன்றது தெரியல, பிறப்பு தெரியல, இறப்பு ஆன்மீகம் தெரியலன்னு வச்சுக்குவோம். இப்போ உண்மையிலேயே நீங்கள் யார், இது தெரியாமல் ஒரு மனிதன் வாழலாமா? தேடுதல் இருக்குது. அந்த தேடுதலுக்காக நம்ம நீங்கள் டெடிகேட் பண்ணல, உங்களை அர்ப்பணிக்கலை. தேடுதல் எல்லாருக்கும் இருக்குது, பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் தேடுதல் இருக்குது. இப்போ கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடுவோம்னா எனக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணு. அங்கே பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் தான் நடக்குது. அங்கே போய் நன்றி சொல்கிறதில்ல யாரும். எனக்கு ஏற்கனவே நீ நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க, நன்றி சொல்கிறதில்ல. நம்ம ஏற்கனவே நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு நம்ம சொல்ல வராது. ஏன்னா குறை இருக்குது, உடலில் குறை இருக்குது, மனசில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, சமூகத்தில் இருக்குது, இந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த என்னுடைய முறை, அது பேர்லேயே நான் வச்சுருக்கேன், தியான முக்தி. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை அப்படின்னா தெரியணுன்னா குரு முக்கியம். அது அவர் சொன்னாதான் இதுதான் உன்னுடைய இலக்கு, இப்படி தான் நீ போகணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்க தான் நம்ம எஜுகேஷன் படிக்கிறோம், ஆசிரியர்னு சொல்கிறோம். அதுபோல் சொல்லித்தர தான் அந்த அறிவு வருது. இங்கே குருவனுடைய வேலை என்னென்னா அறிவை டிலீட் பண்ணுறது. ஏன்னா அந்த 5 புலன்கள் அடங்கிருச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய மனம் அடங்கும், சிந்தனை இருக்காது, எண்ணம் இருக்காது, உணர்ச்சிகள் இருக்காது. நான், எனது, ஆசை, கோபம், வெறுப்பு, பொய், வஞ்சம், கவலை, பயம், இவ்வளவும் உணர்வுகள். எண்ணங்கள் வேற, ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே போகிறது, அது வேற. இதெல்லாம் உணர்வுகள், உணர்ச்சிகள். இதுவும் போயிடும். உடல் ஒரு நிலையில் இருக்கணும், மனம் ஒரு நிலையில் இருக்கணும், ஒரே நிலையில் இருக்கணும். ஒரு நிலைனா ஏதோ ஒரு நிலை கிடையாது, உடலும் மனமும் ஒரே நிலையில் நேர்கோட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நாம் பேசுகிறது உங்கள் இதயத்துக்கு போகும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இதயத்துக்கு போகும். மனிதனுக்குள்ள பல படிநிலைகள் இருக்குது. உடல், மனம், இதயம், ஆன்மா, இப்படி 4ஆக பிரிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உடம்பை அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம். மனிதர்கள் உடம்பை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது டயர்டாகிடுது, அதுக்கு நோய் வருது. 2வது மனம், ரொம்ப எப்போ பார்த்தாலும் யோசனை. நம்ம நினைக்க மாட்டோம், நமக்கே தெரியாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது ஒரு நொடி நீங்கள் நிறுத்தி பாருங்கள், முடியாது. ஒரே நொடி, அதுதான் தியானம். அப்போ அதை நிறுத்தி அது வராமல் பண்ணால் ஒரு நொடி, அப்புறம் 2 நொடி, அப்படியே அதிகப்படுத்தி பண்ணும்போது தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதயம், 3வது உடல், மனம், 2ஐயும் நிறுத்த முடியாது. பல வருடங்கள் ஆகும். ஒரு மனிதன் பல லட்சம் பிறவிகள், இப்போ நான் சொல்கிற மாதிரி வாழ்ந்தால்தான் முக்தி கிடைக்கும். அது ஒரு பிறவிலையும் கிடைக்காது, 100 பிறவிகளையும் கிடைக்காது, 1000 பிறவிகளையும் கிடைக்காது. 2வது, உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும், ஆன்மீகம்னா இதுதான், கடவுள்னா இது. ஏன்னா உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு, போதிக்கப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்குது, வழியை திணிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ இதுதான் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்குது, ஹிப்னடைஸ் பண்ணப்பட்டிருக்குது. அது யார் பண்ணாங்க அப்படின்னா பெற்றோர்கள் தான் பண்ணுறாங்க. பெற்றோர்களை நான் உயர்த்தி சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அறியாமையே அவங்க செய்கிறாங்க. அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு செய்திருக்காங்க, அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு செய்திருக்கிறாங்க. யாரும் நமக்கு இதை செய்யணும்னு, தப்பு பண்ணணும்னு செய்யலை, அறியாமை. அதுதான் ஆங்கிலத்தில் இக்னோரன்ஸ், அவித்யா அப்படின்னு சொல்கிறது சமஸ்கிருதத்தில். வித்யானா அறிவு, அவித்யானா அறியாமை, அறிவு இல்லை. ஜெய் குருதேவ்
அப்படின்னு தான் நீங்கள் உச்சரிக்கணும். அது என்னுடைய பெயர் அல்ல. குருதேவ் அப்படின்னா எனக்கு முன்னால் இருந்த எல்லா குருமார்கள் தான் குருதேவ். தேவ்னா தேவர்கள். எனக்கு முன்னாடி எனக்கு யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை குருமார்களும் அதில் அடக்கம். எனக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, சொல்லி கொடுக்கலனாலும் சரி, எவ்வளோ மகான்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் முக்தி அடைஞ்சிருக்காங்க. பல மார்க்கங்களை சேர்ந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், முகமது நபியாக இருக்கலாம், புத்தர், மகாவீரர், கபீர், நானக், விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், ஜருதுஷ்ட்ரா, லாவோட்சு, ஜாந்தசு, லீத்தசு, இது போல் உலகத்தில் எண்ணற்ற மகான்கள் முக்தி அடைஞ்சிருக்காங்க. முக்தின்றது நான் என்ன சொன்னேன்னா, முக்தி அப்படின்னா மறுபிறவி இல்லை. இந்த மறுபிறவி இல்லாததுக்கு இத்தனை குருமார்கள் உதவி செய்திருக்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு இவங்க எல்லாருக்கும் ஜெய் அப்படின்னு சொல்கிறது தற்செயலாக என்னுடைய பெயராக அமைஞ்சிருச்சு. ஜெய் அப்படிங்கிறது வணக்கம், நன்றி, அதுதான் அதனுடைய பொருள். இப்போ ஜெய் குருதேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளார்ந்து மரியாதையோட, ரொம்ப பக்தியோட, இதயத்திலிருந்து நம்ம அதை சொல்லும் பொழுது அந்த குரு எல்லாருக்கும் மகான்கள் இது கடைசியாக எங்கே போய் சேரும்னா ஆதி குரு, இந்த பிரபஞ்சத்துக்கு போகும். அதுதான் ஜெய் குருதேவ். அது என்னுடைய பேர் ஜெய் சங்கர் அப்படிங்கிறதுனால நான் ஜெய் குருதேவ் அப்படின்னு சொல்லி அதை நான் வச்சுருக்கேன். அப்புறம் போதிசத்துவா அப்படின்னா என்ன, என்னுடைய பெயரில் போதிசத்துவான்னு இருக்கும், சங்கர் யோகின்னு இருக்கும். போதிசத்துவா அப்படின்னா நான் ஞானம் அடைஞ்சிட்டேன், நான் விழிப்பு அடைஞ்சிட்டேன், இந்த மனித பிறவி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை மற்ற எல்லாருக்கும் சொல்லணும், அவங்களும் முக்தி அடையணும், அவங்க அடையும் போது நான் அந்த உலகத்துக்குள்ளே நான் வரேன். மேல் உலகம்னு ஒன்று இருக்குதுன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அது இருக்குதுன்னு நான் சொல்லலை. அப்படி ஒன்று இருந்தால் முக்திக்கு ஒரு வாசல் இருக்குது. என்னை இப்போ கூப்பிடுறாங்க, நான் போயிடலாம். ஆனால் மற்ற மனிதர்கள் இருக்கிறாங்களே, இவங்க இந்த பூலோகத்தில் கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாரும் அங்கே வரும்பொழுது நான் வரேன் அப்படின்னு மக்கள் மேலே ஒரு அன்பும் கருணையும் இரக்கமும் இருக்கிறதுனால அந்த தன்மைக்கு பெயர் போதிசத்துவா. இது என்னுடைய பெயர் அல்ல. யார் ஞானம் அடைந்து மக்களுக்கு ஞானத்தை மட்டும் போதித்து உதவி செய்கிறாங்களோ அவங்க பேர் போதிசத்துவா. அடுத்தது சங்கருங்கிறது என்னுடைய பெயர், ஜெய் சங்கர். சங்கர் என்றால் சிவம். சிவன் கிடையாது, சிவம். சிவம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம்னு அர்த்தம். சிவம்னா தனிப்பட்ட ஒரு மனித கடவுள் அல்ல, மனிதர்கள் உருவாக்கின கடவுள்கள் அல்ல. சிவம்ங்கிறது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிச்சு, எப்படி வந்தது, அதுதான் சிவம்.